அடை மாவு புளித்து விட்டால் இட்லி தட்டில் இட்லி போல் மாவை ஊற்றி 5 நிமிடங்கள் அல்லது 7 நிமிடங்கள் வேக வைத்த பின்பு அதை உதிர்த்து கடுகு, மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து சிறிது உப்பு போட்டு வாணலியில் வறுக்க சூப்பர் அடை காரப்புட்டு ரெடி. பலகாரம் செய்ய எண்ணெயை கொதிக்க வைக்கும் பொழுது சிறிது இஞ்சியை அம்மியில் அல்லது மிக்சியில் நசுக்கி போட்டு உபயோகித்தால் பலகாரம் அதிக எண்ணெய் குடிக்காது, பொங்கியும் வழியாது, எண்ணெய் புகையில் வாந்தி, தலை சுற்றல் வராது. வாழைக்காய், கோவக்காய் போன்ற காய்கறிகளை சிறிய பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வைத்து ஒரு விசில் சத்தம் வந்ததா எடுத்து பொரியல் செய்தால் எண்ணெய் அதிக விட வேண்டாம். தோசை மாவில் தேங்காய்பால் ஊற்றி தோசை செய்தால் மனம் அமோகமாக இருக்கும். வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அது காய்ந்ததும் பஜ்ஜி செய்தால் வாசனையாக இருக்கும். பிடி கொழுக்கட்டை செய்யும் பொழுது கொதிக்கும் நீரில் கேரட், பீன்ஸ், பட்டாணி இவைகளை வேக வைத்து அரிசி மாவை சேர்த்து வெஜிடேபிள் கொழுக்கட்டை செய்யலாம். கோவக்காய் கொதி நீரில் கொட்டி 5 நிமிடங்கள் கழித்து வடிகட்டி உப்பு, பச்சை மிளகாய் அரைத்து போட்டு புளித்த தயிர் கடைந்து கிளறி ஒரு நாள் ஊற வைத்து காய போட்டால் கோவைக்காய் வற்றல் ரெடி. முருங்கை பூவை தேங்காய் எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து மோர் குழம்பில் போட்டு கொதி வந்தவுடன் இறக்கவும், வாசம் சூப்பராக இருக்கும். மிளகு ரசத்திற்கு குழைவாக வெந்திருக்கும் பட்டாணி நீரை சேர்த்தால் ரசம் சுவையாக இருக்கும். வெள்ளை பூண்டு அல்லது சுக்கு துண்டை தானிய டப்பாவில் போட்டு வைத்தால் பூச்சிகள், வண்டுகள் வராது. எண்ணெய் ஜாடியில் சிறிது மிளகை போட்டு வைத்தால் நீண்ட நாட்கள் எண்ணெய் கெடாமல் இருக்கும்.